மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையம் காவலர் குடியிருப்பில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவலரை போக்சோவில் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் திருநாவுக்கரசு. இவருக்கு திருமணமாகி 3 மகன்கள் உள்ளனர். இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவர். குடும்பத்தார் அனைவரும் உளுந்தூர்பேட்டையில் வசித்து வரும் நிலையில் இவர் பெரம்பூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் தனியாக வசித்து வருகிறார். காவலர் குடியிருப்புக்கு அருகே உள்ள ஒரு நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு அடிக்கடி போன் செய்து அவருடன் பேசுவது வழக்கமாக இருந்துள்ளது. இதனால் அவர் மட்டுமின்றி குடும்பத்தாரும் அவர்களுக்கு பழக்கமாகியுள்ளனர். அந்த நண்பரின் மகளான 16 வயது சிறுமி போனில் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களுக்கிடையே பழக்கமானது ஏற்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி அந்த சிறுமிக்கு போன் செய்து வீட்டிற்கு வருமாறு திருநாவுக்கரசு அழைத்துள்ளார். வீட்டுக்கு வந்த சிறுமியை அவர் வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்துள்ளார். இது குறித்து சைல்டு லைனில் புகார் அளித்ததின் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று இது குறித்து ஆய்வு செய்துள்ளார். ஆய்வில் இந்த சம்பவம் நடந்தது உண்மை என்பது தெரிய வந்தது. இது குறித்து பெரம்பூர் காவல் ஆய்வாளர் நாகவல்லியுடன் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவலர் திருநாவுக்கரசை கைது செய்து போக்சோ சட்டத்தில் நாகப்பட்டினத்தில் உள்ள சிறையில் அடைத்துள்ளனர். இத்தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா அவரை சஸ்பெண்ட் செய்துள்ளார் தற்பொழுது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.